கௌஷிகா 1.0, இவர் 2.0. இவர் மரத்துக்கு கீழ உட்கார்ந்துட்டு இருக்கார். வெகு நாட்களா தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் மீது பட்சிகள் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிடுத்து. அது பண்ண உடனே இவர் என்னமோ ஈரமா இருக்கு பார்த்தார். கோபம் வந்துடுத்து. இவர் மேல பார்த்தார். அங்க ஒரு கொக்கு. அந்த பார்த்ததான் பார்த்தார். அவர் பார்த்த பார்வையில கொக்கு தபஸ் சக்தியில கொக்கு சுறு 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 சுருன்னு எரிஞ்சு பஸ்மமா போயிடுது. இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். இவர் பார்த்தார் எரிஞ்சு போயிடுத்து. அவ்வளவு தபஸ் சக்தி இருக்குங்கிற அந்த மெதப்புல நடந்து போயிட்டு இருக்கார். பிக்ஷைக்காக ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். அந்த பெண்மணியின் வீட்டு வாசல்ல நின்னு பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கிறார். 2 மினிட்ஸ் டிலே. அந்த பெண்மணி பாவம் துடிச்சு புடிச்சு ஓடி அந்த அரிசி எடுத்துன்னு வரா. அப்போ வந்த உடனே அவளையே மறைச்சு பார்த்துட்டு இருக்கார். கொக்க பார்த்துட்டாரோன்னு அவளையே பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றா. என்னை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? என்ன கொக்குன்னு நினைச்சிண்டியா? அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. ஆடி போயிடுறார் இவர். எங்கேயோ நடந்தது சிசிடிவில போட்ட மாதிரி இவளுக்கு எப்படி முதல்ல தெரியும்? எதனால அசந்து போனார்னா இவர் பார்த்தவ எரியலேங்கிறதுல அங்க நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவருக்கு அவர் நினைக்கும் போது அவ சொல்றா. நீ இப்ப நினைச்சுட்டு இருப்ப கௌஷிகா, எனக்கு எப்படி அங்க நடந்தது தெரியும்னு. சரியான்னா அப்படியே மனசுல நடக்கிறது தெரியுதா? உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போறார். அப்ப அவ சொல்றா, எங்க ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஞானம். அப்படியாம்மா? அவர் எங்க இருக்கார்? பக்கத்துல மிதிலா தேசத்துல இருக்கார். தர்மவியாதன்னு பேரு. அவர்கிட்ட போய் கேளு. இவர் கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி போறார். மிதிலா தேசத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய கிரவுண்ட். அதுல ஊர் மக்கள்லாம் திரண்டு இருக்கா. போறவா எல்லாம் அப்படியே கையில ஃபுல்லா மாம்சப்பை எடுத்துன்னு போறா. அப்படியே பஃபலோட மாம்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லா மானுடைய மாம்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. என்ன இவ்வளவு கூட்டம்? யார் அங்க? அங்க ஒருத்தர் இருக்கார். தர்மவியாதன்னு பேர். ஓஹோ! தர்மவியாதன் புச்சரா? அப்படின்னு அப்பதான் அவருக்கு தெரியுது. இவருக்கு ஒரே டவுட் வந்துருது. என்ன சார் புச்சர் கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. இவருக்கு என்ன சார் தர்மசாஸ்திரத்துக்கு ஞானம் தெரியும் அப்படின்னு. புச்சர் கிட்ட போல. இவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆச்சே. அவங்கிட்ட போய் எப்படி கேட்பாருன்னு. அந்த தர்மவியாதன் மாம்சத்தெல்லாம் வித்துட்டு ஆத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கான். குடிசைக்கு போன உடனே அந்த திண்ணையில பார்த்தா 7 ரிஷிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த தர்மவியாதன் கிட்ட சந்தேகம் கேட்கணும்னு. இத பார்த்துட்டு விதிர்த்து போயிடுறான் கௌஷிகன். அப்ப இந்த தர்மவியாதன் கால்ல போய் விழுந்து சேவிச்சு கேட்கிறான். உனக்கு எப்படிப்பா இவ்வளவு தர்மசாஸ்திர ஞானம் இருக்கு? அப்ப எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு அந்த தர்மவியாதன் சொல்றான். உள்ள வா, எங்க அப்பா அம்மாவை காமிக்கிறேன்னு காமிக்கிறான். ரொம்ப வயசானவா, கண்ணு தெரியாது. இவாள நான் பாத்துக்கிறேன். புத்திரனுடைய கைங்கரியம் பண்றதுனால எனக்கு சாஸ்திர ஞானம் அப்படியே இருக்கு. உனக்கு நீ பிராமண குலத்தில் பிறந்தும் உனக்கு ஏன் கோவத்துல தத்தளிச்சுட்டு இருக்க தெரியுமோ? உங்க அப்பா அம்மாவை நீ இத்தனை நாள் கைங்கரியமே பண்ணதில்ல. அவ எங்கேயோ தவிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு போய் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு தர்மவியாத சரித்திரம்னு ஸ்ரீ மகாபாரதத்துல வருது.